ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு புதுசாக எல்லாம் சொல்ல வந்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு டாபிக் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது உண்மையிலே புதுசு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்க நம்ம ஏஜில் யார் எவ்ரிபடி எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பாருங்கள், டெய்லி நியூஸ் பேப்பர்லேயே ஆட் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. பாருங்கள், பூசணி விதையில் துத்தநாகம், மெக்னீசியம், இரும்பு சத்து மற்றும் விட்டமின் ஏ நிறைந்த பூசணி விதைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, போலட், இரும்பு சத்து மற்றும் மிதமான அளவு துத்தநாகம் இதில் இருக்குது. பாருங்கள், நோய் எதிர்ப்பு உயிரணு ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பை பராமரிக்கிறது. பசலைக்கீரையில் கொண்டக்கடலையும் பாருங்கள், துத்தநாகம், புரதம், போலோட் மற்றும் இரும்பு சத்து, இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி. நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு பார்த்துக்கோங்க லைனை. நெக்ஸ்ட்டு தயிர், நெக்ஸ்ட் காளான், பருப்பு வகைகள் மைசூர் அண்டு பாசிப்பருப்பு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சரி, நம்மளும் இனிமேல் ஃபுட் கண்டிப்பாக சரி எடுத்துக்கிறணும். இந்த சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூன் இல்லாட்டா 11 o'clock டைம் தருவாங்க. அந்த டைமுக்கு இந்த இதை கொடுத்து விடுங்க. பிஸ்கெட்டு, இந்த லேஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாதான் நாளை பின்ன அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம காலத்தில் பாட்டிங்களாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க கம்பு, கூழ், கேப்பை இவங்க அதெல்லாம் சாப்பிட்டவங்க, களி சாப்பிட்டவங்க. ஆனால் இப்போ நம்ம பீஸா, பர்கர் அந்த ரேட்டில் போகிறோம். ஸோ யோசிச்சுட்டு உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை யோசிச்சுட்டு இதெல்லாம் கொடுங்க. தேங்க்யூ.